நமக. ஐயா, எனக்கு கொஞ்ச காலமாக அந்த தோல் பிரச்சனைனால இதாக இருக்குது. அது எங்கள் பரம்பரையில் ஒருத்தருக்கு இன்னொரு சகோதரனுக்கும் இருக்குது. மேலும் அடுத்தடுத்த தலைமுறையை இது பாதிக்குமோ அப்படிங்கிற பயமும் இருக்குது. இது சரியாகுமா? நிறைய இடங்களில் வைத்தியமும் பார்த்தாச்சு, அது சரியாகுது, திரும்ப வருது. இது முன்வினை பயனாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகமும் இருக்குது. ஐயா தெளிவுபடுத்தணும். இகலோகத்தில் மானிடர்களை நாடி வருகின்ற பிணிகள் எத்தனையோ என்ன வகை கொண்டது, பல்வேறு விதமான பிரிவுகள் நிலை கொண்டது. அதில் ஒரு நிலையாய் நாடி வருகின்ற பிணி என்பதும் நேர் உரைத்தவாறு அது வினைப்பயனால் ஏற்படுகின்றது என்ற நிலைகள் உண்மை என்ற பொழுதும் அகத்தியன் உரைக்கின்றோம். மனநிலை சோர்வு கொள்ளாது, எம் மனநிலையிலும் சோர்வு கொள்ளாது. அற்புதமாய் அகத்திய மகா வாழை சித்த சபையிலிருந்து நிகழும் சச்சங்க நிகழ்விலிருந்து சித்தனது கரமதிலிருந்து திருநீர் பெற்று தன் இல்லமதில் வைத்து தினந்தோறும் அதனை அதிகாலையில் ஒரு சிறு குவளையில் சிறிதளவு கலந்து உள்பகிர்வு நிலை கொண்டு உள் அருந்தி அதனை அகத்திய நாமந்தனை மூவேலு முறை உச்சரித்து பிரபஞ்ச மகாசபை நோக்கிய ஓர் தினம் ஒரு கோமாதா பூஜை காண அகத்தியன் அழைக்கின்றோம் சபைக்கு. அவ்வாறு சபை நாடி வருகின்ற பொழுது உள்ளூர இந்நிகழ்வுக்குள்ளிருந்து உரைப்பவன், உரைக்க அமர்ந்திருப்பவன், உரைத்து அமர்ந்திருப்பவன் மூவரும் இறை நிலையே என்னும் நிலையோடு வலம் வந்து இகலோகத்தில் கலியுகத்தில் நேருக்கு நேராக இறையோடு உரையாடுகின்ற அற்புத பாக்கியம் பெற்ற சபை இச்சபை என்ற உணர்வு நிலையை உயர்நிலையாய் வைத்து திருநீரினை பருகி அகத்திய நாமம் உச்சரித்து கோமாதா பூஜை கண்டு வலம் வருகின்ற பொழுது நிச்சயமாக படிப்படியாக அகழ்கின்ற நிகழ்வுதனை காணலாம் என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி, இது தொன்று தொட்டு வருகின்ற நிலையல்ல, உன் நிலையோடு இறுதி நிலை வடிவம் பெறும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நம. அகதீசாய நம.